போற்றுதலுக்குரிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களே, பொதுச் செயலாளர் கேசவநாயகம் அவர்களே, மாவட்ட தலைவர்களே, மண்டல தலைவர்களே, பெருந்திரளாக குழுமி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். என்னை பொறுத்தவரை டாக் லெஸ் ஒர்க் மோர் என்ற தத்துவம்தான் நமக்கு தேவை. குறைவாக பேச வேண்டும், அதிகமாக உழைக்க வேண்டும். இதுதான் ஜனநாயகத்திற்கு தேவை. நிறைய சொல்லணும்னு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி சேர்ந்து விட்டது. இதில் கஷ்டமோ நஷ்டமோ யாருக்கும் கிடையாது. எப்படி சேரலாம்? துரோகம் செய்து விட்டார்கள், இதெல்லாம் நியாயமா என்று கேட்கின்றவர்கள் வாஜ்பாயோடு கூட்டணி சேருகின்ற பொழுது இந்த நியாயமெல்லாம் எங்கே போனது? அண்ணன் முரசொலிமாறன் நீண்ட காலமாக அமைச்சராக இருந்தாரே, அப்பொழுது இந்த நியாயம் எங்கே போனது என்றெல்லாம் கேட்க வேண்டிய காலகட்டம் வேறு பொதுக்கூட்டத்தில் வைத்துக் கொள்ளலாம். ஒரு 2-3 விஷயங்களை நம் கட்சிக்காரர்களே தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த தேர்தல் வரமுறை என்பது அப்படி ஒரு சம்பவமே கிடையாது. அப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமது எல் முருகன் தான் அது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரே அமைதியாக இருக்கிறார் இந்த விஷயத்தில். அதே போல இந்த மும்மொழி திட்டம், தமிழை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்ற ஒரு லட்சியத்திற்காக தனது ஆட்சி இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். இதெல்லாம் ஊழலை மறைப்பதற்காக நமது தம்பி கராத்தே தியாகராஜன் சொன்னது போல ஒரு சிலரை தப்ப விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்ம தலைவர்களுடைய கடமை. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏற்கனவே மக்கள் எல்லாம், தமிழக மக்கள் மாற்றத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், சந்தேகமே வேண்டாம். எங்களை போன்ற அனுபவசாலிகளை ஒரு சிலர் யோசனை கேட்டு அதை செய்தாலே போதும், அத்தனையும் 234 தொகுதியும் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நன்றாக தெரிகிறது. நமது நயினார் நாகேந்திரன் இது போன்று பல வெற்றிகளை அடைய வேண்டும், பல உயர் பதவிகளுக்கு வர வேண்டும் என்று இதயங்கனிந்த என் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.